அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கிய திருவள்ளுவர் இருக்கையின் மூலம் 48 திருக்குறள் ஆய்வரங்குகளை நிகழ்த்தி இருக்கிறோம். அதன் இன்னொரு அமைப்பான பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம், அதில் 28ஆம் நிகழ்வுதான் இன்று. இந்த 28ஆம் நிகழ்விலே எதை பற்றி, யாரை பற்றி அறிய போகிறோம் என்ற கேள்வி உங்கள் மனத்தில் எழலாம். அது சென்னை பாடியில் உள்ள திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி அதனை நிறுவியுள்ள பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த வரவேற்பினை கூறி மகிழ்வோம். அத்தோடு நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நம்மோடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள், அந்த துறையின் உதவி பேராசிரியர், அவர்தான் நன்றி நவில இருக்கின்றார், முனைவர் வெய்யாபுரி அவர்கள், இவர்கள் எல்லாம் இணைய இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கல்லூரியில், அந்த பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி கல்வி பயிலும் மாணவ செல்வங்களும் இதில் பங்கேற்று பயனடைவார்கள் என்று நாம் அனைவரும் அன்புடன் எதிர்பார்த்து மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியினை முகநூலிலும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம், நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். முகநூல் வாயிலாகவும் பல அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம் நிகழ்ச்சி திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொது நிதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான், கல்வியை கண்கின்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன்
நெடியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை இனிமையாக பாடிய கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, நான் வானொலியில் என்னுடைய பணியை தொடங்கியவர். இன்று உலக வானொலி நாள். இன்று நமது ஆங்கில பத்திரிகையானாலும் தமிழ் பத்திரிகை எதை எடுத்தாலும் அதில் நம் கண்ணில் படுவது உலக வானொலி தினம். வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி என்ன செய்தார், எப்படி கண்டுபிடித்தார், என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்தன, எத்தனையோ ஊடகங்கள் இன்றைக்கு பல்கி பெருகினாலும் வானொலி முத்தாய்ப்பாக திகழ்கிறது என்பதை இன்றைக்கு அனைத்து அந்த ஊடக கட்டுரைகளும் உணர்த்துகின்றன நம் மனதிற்கு. அன்பர்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பார்த்தால் கண் வலிக்கும், பேசினால் வாய் வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், எழுதினால் கை வலிக்கும், கேட்டால் காது வலிக்காது. அதையெல்லாம் அதிக நேரம் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. அத்தகைய அரும் செல்வத்தை வழங்குவதுதான் வானொலி என்றும், அந்த வானொலியிலே 35 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியனுடைய அனுபவத்தின் விளைவுதான் இந்த யூடியூப் நிகழ்ச்சிகளும் முகநூல் நிகழ்ச்சிகளும் எக்ஸ் தளம் நிகழ்ச்சிகளையும் நாம் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல தகவல், நேற்று முன்தினம் என்னுடன் பணி செய்த ஓர் அன்பர், அவரது சொந்த ஊர் பள்ளிக்கூடத்துல அவருக்கு பாராட்டு வச்சிருக்காங்க. அவரும் வானொலியில பணி செய்தவர். அவருக்கு நமது தமிழ்நாடு அமைச்சர்கள் எல்லாம் அங்கே போயிருக்காங்க. அவங்களும் விருதுகள் எல்லாம் வழங்கியிருக்காங்க. விருதை பெற்ற என்னுடைய அருமை நண்பர் குமார் அவர்கள் நாடகத்துறையில இருந்தவர், வி குமார். அவர் எனக்கு உடனே போன் பண்ணி சொன்னார், ஐயா, அங்க போன உடனே நான் விருதை பெற்று கீழே இறங்கின உடனே என்னை சூழ்ந்து 10 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். வண்ணக்களஞ்சியம் சேயோன் எப்படி இருக்கிறாரு, அவருடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டுமே என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், இன்றும் அவர்கள், அது ரிமோட் வில்லேஜ், அது அவங்க பிறந்த விழுப்புரம் மாவட்டத்துல ரொம்ப கடைக்கோடி வில்லேஜா. அந்த கடைக்கோடி மக்கள் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஓய்வு பெற்று 2012 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனால் அவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதுதான் வானொலிக்கு உள்ள வலிமை. தொலைக்காட்சியில் நம் முகத்தை காட்டுகிறோம், ஆனால் நம் முகம் பார்க்காமல் நமக்கு லட்சக்கணக்கான பேர் நம்முடைய குரலை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சி. அது உடனே என்ன பண்ணாரு, அவர் அங்க உள்ளவர்கள் அந்த தொலைபேசி என்ன எனக்கு அனுப்பினாங்க. அதுல ஜானகி ஸ்டாலின் பேர், ஜானகி ஸ்டாலின். அந்த அம்மா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா. அந்த அம்மா எனக்கு கூப்பிட்டு என்னுடைய வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்றாங்க வரிசையா, என்னென்ன நிகழ்ச்சி கேட்டோம்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அது போன்றதுதான் இந்த யூடியூப் நிகழ்ச்சி. ஏதோ 4 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்க சொல்லுவதை ஆயிரக்கணக்கான பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள். இன்று இப்பொழுது பார்க்காவிட்டாலும் நேரம் கிடைக்கும் போது பார்த்து மகிழ்வார்கள். எப்பொழுதேனும் அவர்கள் மனத்தில் நீங்கள் நின்று நிலை பெறுவீர்கள். உங்கள் கருத்துக்கள் அவர்கள் நெஞ்சத்தை ஈர்த்து இசைவிக்கும். அது நல்ல கருத்தாக வேண்டும் என்றால் மீண்டும் நினைத்து நினைத்து பார்ப்பார்கள். ஆகையினாலே உலக வானொலி தினமான இன்று குரலுக்கே முக்கியத்துவம் கொடுத்த வானொலியோடு இல்லாமல் உருவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் வீடியோ, ஒலி ஒளி காட்சி. அந்த ஒலி ஒளி காட்சியை நல்கும் நல்லதொரு வாய்ப்பை இந்த ஜூம் இணைய வழி நாம் பெற்றிருக்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். ஆகையினாலே இன்று பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் நிகழ்ச்சியின் தொடரின் 28ஆம் அமர்வு, 28ஆம் நிகழ்வு. இது யார் வந்திருக்கிறார்கள்? வேற முனைவர் லலிதா சுந்தரம் அம்மையார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சென்னையில் உள்ள பாடி நகரில் திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவி அயராது அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்க, அதை நான் நன்கறிவேன். அதன் தொடக்கம் முதல் என்னோடு தொலைபேசியில் அவர்கள் பலமுறை பேசி இருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, திருக்குறளை இசையோடு மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளில் திருக்குறளுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கும் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்கள் பள்ளி ஆசிரியையா இருந்தவர்கள். எனக்கு கூட தெரியாது அவர் பேராசிரியராக பணி செய்ததும் முனைவர் பட்டம் பெற்றதும் தெரியாது. நம் நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுதுதான் அவருடைய தன்விவர குறிப்பை பார்த்து நான் வியந்து மகிழ்ந்தேன். இவர் ஆரணியில் பணி செய்திருக்கின்றார், கல்வியியல் கல்லூரியிலே. திருவள்ளூரிலே உள்ள கல்வியியல் கல்லூரியிலே துறை தமிழ் துறையில் மட்டுமல்லாமல் அந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் பொறுப்பில் இருந்திருக்கின்றார். ஆக எத்தனையோ பேர் நமக்கு தெரியாமலே அவர்களுடைய தகுதியை மிகுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் அறிந்து பாராட்டுதல் நம் கடமை என்பதை உணர்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக அத்தகைய சிறப்புக்குரிய பாடி திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையத்தின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே நம்மோடு அருமையான ஒரு திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி இசைத்திருக்கின்ற கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நான் கடந்த 2 வாரமாக நான் ஊரில் இல்லை. நான் இல்லாவிட்டாலும் நிகழ்ச்சி நடந்தே தீரும், நடக்க வேண்டும் என்ற முனைப்போடு நமக்கு பெருந்துரை செய்தவர் மதுரை ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். RMK அவர்கள், RMK இல்ல, RMK இல்ல, RNK. RMK என்பது பிரபல ஜவுளி கடை, உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியை சார்ந்தது என்னுடைய அன்பர்கள். ஆனால் இவர் RNK. ஆகையினால RN கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. நமக்கு எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி கொண்டிருக்கிறவர் ஹைதராபாத் அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்களுக்கு நம் வரவேற்பை தெரிவித்து மகிழ்வோம். பல்கலைக்கழக துணைவேந்தரும் பதிவாளரும் பேராசிரியரும் துணை பேராசிரியரும் அவரவர் பணியில் மிகுந்த பணிகளில் இருப்பதனால் அவர்கள் வரவில்லை. நேரம் கிடைக்கும் போது நம்மோடு அவர்கள் இணைவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கும் வரவேற்பு சொல்லி மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையத்தினுடைய நோக்கமே உலகத்தில் உள்ள அனைத்து திருக்குறள் அமைப்புகளையும் இணைக்க வேண்டும் என்பதுதான். இணைத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், நாம் ஒன்றாக இணைந்து உலக அளவிலே மாநாடுகள் கருத்தரங்குகள் நடத்துவதோடு திருவள்ளுவருடைய திருக்குறள் நெறிப்படி வாழுகிறவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவோம். அந்த வகையில் தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் 39 ஆண்டுகளை நிறைந்து இப்போது 40வது ஆண்டில் 40வது ஆண்டு 2வது நாளில் 2வது மாதத்தில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12:30 வரை பாரதிய வித்யா பவனில் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் 39வது ஆண்டு திருவள்ளுவர் மலர் வெளியீட்டு விழா, பல்வகை பல்வகை விருதுகள் வழங்கும் விழா மற்றும் அறிவியல் தெரிவிப்பியல் திறன் போட்டிகள், அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு கோலப் போட்டி, மகளிருக்கான கோலப் போட்டியும் நடத்துகிறோம். அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 10 பேருக்கு பரிசு வழங்குகிறோம், அறிவு கலைஞர் பரிசுகள். இந்த ஆண்டு மலரின் தலைப்பு என்ன தெரியுமா? உலக பொது நூல் திருக்குறள் பொருண்மை. அதுல முதல் 5 பேருக்கு அதுல 10 பேரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வழங்கி மகிழ்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். ஆகையினால இந்த இணைந்திருக்கிற அனைத்து அன்பர்களும் வாருங்கள். சனிக்கிழமை 9:30 சரியாக தொடங்கும். 9:30 10 வரை போட்டிகள். என்ன போட்டிகள்? அறிவியல் தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டிகள், அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கானது. கோல போட்டி, திருவள்ளுவருடைய திருவுருவப் படம், திருவள்ளுவர் காட்சிகள், இவற்றை 2 பேருக்கும் பரிசுகள் உண்டு. அறிவு மலர், அறிவு கதிர், அறிவு தளிர், அறிவு துளிர், அறிவு புதிர் ஆகிய 5 பரிசுகள். எதற்கு? அறிவியல் தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டிக்கும் 5 பரிசுகள், கோல போட்டிக்கும் 5 பரிசுகள், 10 பரிசுகள் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நாம் வெளியிடுகிறோமே ஒரு மலர், அது 450 பக்கத்தில் உருவாக உள்ளது.
100க்கும் மேற்பட்டோர் கவிதைகளையும் கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார்கள். அதில் சிறந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 10 பேருக்கு விருது கொடுக்கிறோம். அதற்கு கேஷ் அவார்டு உண்டு. முதல் பரிசு 5000, இரண்டாவது பரிசு 4000, மூன்றாவது பரிசு 3000, நான்காவது பரிசு 2000, ஐந்தாவது பரிசு 1000. அறிவு மலர் கதிர் தளிர் துளிர் புதிர். அந்த 5வது பரிசு ஒருவருக்கு மட்டும் 1000 கொடுக்க இன்னும் 5 பேரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று 10 பரிசுகளை வந்து 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கிறோம். எல்லாமே கேஷ் அவார்டு. அது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதற்கு உரியவர்களையும் தேர்ந்தெடுத்து விட்டோம். வேற ஒரு தகவல், நம் சங்கத்தை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த பரிசு போட்டியில இருந்து விலக்கு கொடுத்தாச்சு. ஏனென்றால் யாரேனும் நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது, இவங்க சங்கத்து ஆளுங்களுக்கே பரிசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் அதை நாங்கள் தவிர்த்து விட்டோம். ஆகையினால அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இப்ப நம்ம மதுரையிலிருந்து நம்ம நண்பர் சந்தானம் அவர்கள் இணைந்து விட்டார். அவர் அங்கே திருக்குறள், அதாவது திருக்குறள் பேரவை, மதுரை திருக்குறள் பேரவையினுடைய பொருளாளராக இருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளுக்கு நடக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர், அரிய நல்ல தொண்டர். அவர் இணைந்திருக்கின்றார். ஆக அனைவரையும் அன்புடன் வரவேற்று கொள்கிறோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் சொல்லே வேதமாம் 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 என்று சொல்லி அத்தகைய உலக பொது நூலாக, உன்னத தமிழ் நூலாக விளங்குகின்ற திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என உரைத்து நம் நிகழ்ச்சியை தொடங்கி மகிழ்வோம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஏற்கனவே சென்ற வாரம் அவர்தான் நிகழ்ச்சி செய்தார். என்ன, திருக்குறள் ஆய்வரங்கில் அவர் பேசி மகிழ்ந்தார். என்ன தலைப்பு? திருக்குறளில் திருவள்ளுவர் உணர்த்தும் கலைகள். திருவள்ளுவர் திருக்குறள் வழி உணர்த்தும் கலைகள் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன், பல்கலைக்களஞ்சியம் என்று. திருக்குறளுக்கு யான் கொடுத்த இன்னொரு பெயர் பல்கலைக்களஞ்சியம். அதற்கு உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர், அதனுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனராசு அவர்கள் வாழ்த்துரை வழங்கி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது என்ன தெரியுமா? திருக்குறளுக்கு எத்தனையோ மாற்று பெயர்கள் உள்ளன. அந்த மாற்று பெயர்களில் திருக்குறள் பல்கலைக்களஞ்சியம் என்ற, சேயோன் வழங்கிய பல்கலைக்களஞ்சியம் என்ற பெயரும் அந்த மாற்று பெயர்களில் ஒன்றாக மதிக்கப்படும் என்று இன்று அல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிட்ட அந்த நூலில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதை நன்றி உணர்வோடு சொல்லிக் கொள்கின்றேன். அன்பர்களே, வருகின்ற நிகழ்ச்சியிலே அந்த ஆண்டு விழா, முப்பெரும் விழா நடக்கிறது இல்ல, அதுல 2 பரிசு பெறுகிறார்கள். ஒருவர் அண்மையில் திருக்குறளில் உலக சாதனை செய்த உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனராசு அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மகிழ்கிறோம். அதே போன்று அண்மையில் பத்மபூஷன் விருது பெற்ற டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். அந்த நிகழ்விலே இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனிவர் லலிதா சுந்தரம் அவர்களும் அறிவு களஞ்சியம் விருது பெறுகிறார்கள் என்ற மகிழ்வான செய்தியை உங்களுக்கு தெரிவித்து, உலக வானொலி நாளான இன்று உலகத்தில் வானொலி நாள் மட்டுமல்ல, இந்த ஊடகத்தின் உன்னத சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நாம் இன்று நன்றி சொல்லி, இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரை நாம் அழைப்பதற்கு முன், பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை கேட்டு மகிழ்வோமா? அதை தொடர்ந்து அறிவியல் பூங்கா காணொலி காட்சியும் இடம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள்.
அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரில் 64ஆம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம். நிலையம் என்றாலே ஓரிடத்தில் நிலைத்திருப்பது என்று பொருள். மின் நிலையம் என்றால் மின் சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு. ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் நிலையமானது எப்போது? அதன் விளக்கத்தின் முதல் பகுதி 63ஆம் இதழில் வெளிவந்தது. அதன் 2ஆம் பகுதி இந்த இதழில் வெளிவந்துள்ளது. விளக்கி கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். மூலக்கூறு கணிப்பொறிகள் குறித்த பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியுள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருளாக எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதாநிகேத மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையில் 8ஆம் பகுதியில் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக
அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு. முத்துவேலு அவர்கள். இது வாங்கி படிக்க தோன்றுகிறது. தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக, விரிவாக, விளக்கமாக அறிவியல் பூங்கா 63ஆம் இதழில் சொன்ன அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் தொடர்ச்சியை இந்த 64ஆம் இதழிலும் சொல்லியுள்ளார். ISI முத்திரை என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடையை மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார். இந்திய தர நிர்ணய அலுவலகத்தின் விஞ்ஞானி PJ கௌதம் அவர்கள். நுகர்வோர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய பயன்மிகு கட்டுரை இது. பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்பியல் நிறுவனர் ரோஹிணி காட்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மீன் வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் எப்படி உள்ளன விளக்கி சொல்லியுள்ளார். வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலில் பல்வகை பயன்களை பலரும் விரும்பி படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார். தென்னக ரயில்வேயின் முதன்மை லோகோ ஆய்வாளர் S. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கொய்த அறிவியல் மலர்கள் என்னும் தலைப்பில் அறிவியல் வினாடி வினாவையும் அதற்கான விடையையும் தந்துள்ளார் ரோஹிணி நாகப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்திய 62ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இது அறிவியல் உலாவாக வருகின்றது. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449914115. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அன்பர்களே, இப்பொழுது நாம் சிறப்பு விருந்தினருடைய இனியதொரு தகவல்களை கேட்டு மகிழ்வோம். சென்னை பாடி திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்களே, வாருங்கள். உங்கள் கருத்தை, உங்கள் அமைப்பு குறித்த, தோற்றம் வளர்ச்சி குறித்த தகவல்களை சொல்லுங்கள். வாங்கம்மா லலிதா சுந்தரம். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நீங்க பேசலாம். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும், எண்ணி துணிக கருமம்,
துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணிய எண்ணியார் என்ற இந்த 2 குறள்களும் எங்கள் திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையத்தின் தாரக மந்திரம். முதலிலே சேயோன் ஐயா அவர்கள் மையத்தை பற்றி செய்திகளை கூற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையால் நான் என்ன செய்தேன் என்றால், ஒரு படகு 2 துடுப்பு கொண்டு சென்றேன். ஏனென்றால் மையத்தில் நிறைய பணிகள் செய்திருக்கிறேன். அந்த பணிகளில் நல்ல நல்முத்துக்களை எடுக்க வேண்டும் என்று என்னால் முடிந்தவரை நல்முத்துக்களை எடுத்து கோத்துள்ளேன். அவைகளை உங்கள் முன்னே கொடுக்க விடுகின்றேன். திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையம், 14 வள்ளலார் தெரு, ஜெகதாம்பிகை நகர், பாடிகை, சென்னை 50. எந்த ஒரு செயல் செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கு ஒரு அடிப்படை குலம் இருக்க வேண்டும் அல்லவா? அதே போல் இந்த திருக்குறள் அமைப்பிற்கு பின்புலங்கள் உண்டு. 1968 எனக்கு திருமணம் ஆனதும் வில்லிவாக்கத்தில் குடியேறி பின் பாடி பிரிட்டானியா பள்ளியில் ஆசிரியாக பணியேற்றேன். 1980 முதல் எனது இல்லத்தில் சித்ரா மகளிர் நற்பணி மையம் என நிறுவி மகளிர், சிறார், முதியோர்கள் என பலருக்கும் பல உதவிகள் செய்தேன். 1990 உலக திருக்குறள் மையத்தில் இணைந்தேன். 1990 திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையத்தை எனது இல்லத்தில் நிறுவி தொடர்ந்து 35 வருடங்களாக செயல்பட்டு வருகிறேன். இந்த அமைப்பின் மூலம் வளரும் தலைமுறையினர் வள்ளுவத்தின் வழி வாழ பாடுபட வேண்டும் என நினைத்து அதன்படி நடத்தி காட்டி முன்னேறி வருகிறேன். பற்பல சோதனைகளை கடந்து சாதனைகளாக்கி முன்னேறி உள்ளேன். அமைப்பின் ஆலோசகர்களாக தவத்திரு ஈஸ்வர அடிகள், கல்லை தேக்கண்ணன் இருந்தார்கள். தொடக்க காலத்தில் திருக்குறள் பணிகள் 1990 உலக திருக்குறள் மையத்தில் முனைவர் கு. மோகனராசின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களையும் 50 பேருக்கு மேல் இயக்குநர்களையும் சேர்த்தேன். நானும் வாழ்நாள் இயக்குநராக சேர்ந்து பணி செய்தேன். எனது திருக்குறள் மையத்தில் பற்பல வழிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். முதலில் திருக்குறள் வகுப்புகள் பாடி திருவள்ளீஸ்வரர் ஆலயத்திலும், பாடி புவனேஸ்வரி பள்ளியிலும், பாடி இசபெல்லா பள்ளியிலும், எனது வீட்டிலுமாக 4 இடத்தில் வாரத்தில் ஒரு நாள் மாலை 5 to 6 மணி வரை வகுப்படுத்தேன். பல பெரியவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் அப்பொழுது திருக்குறள் வகுப்பு நடக்கும் பொழுது செய்தித்தாளில் வெளியிடுவோம். அந்த செய்தித்தாளை பார்த்து அவர்கள் எல்லாம் வந்தார்கள். திருக்குறளை வாழ்வியலாக்க மேற்கொண்ட பணிகள். எனது இல்லத்தில் குறளும் பொருளும் எழுதினேன். மாடி மேல் மாணவர்கள் தினமும் அங்க கரும்பலக போட்டிருப்பேன். எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு வந்து மாணவர்கள் குறளும் பொருளும் எழுதுவார்கள். ஏனெல்லாம் ஒவ்வொரு வருடம் முடிவிலும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பேன். அது தவிர எனது இல்லத்தில் அங்கு எங்குமே கிடையாது, காம்பவுண்ட் சுவரில் திருக்குறள் பொருள் எல்லாமே எழுதி வைத்திருப்பேன். இதை பார்த்து லலிதா காமேஸ்வரன் அவர்கள் திருக்குறள் விழாவிற்கு எனது வீட்டிற்கு வந்தார்கள். பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு என்னை பாராட்டினார்கள். நானும் சமூக நலத்துறை அமைச்சர் சர்க்குண பாண்டியன் அவர்களும் வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டை சுற்றி எனது மகளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த நிலையிலும் 2 பேரும் எல்லோரும் வீடு வீடாக சென்று படம், புத்தகம் எல்லாம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினோம். திருக்குறள் ஊர்வலங்கள், இந்த ஊர்வலங்களை எடுத்துக்கொண்டால் நிறைய ஊர்வலம் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு ஊர்வலத்தையும் சொல்லி முடியாது. ஊர்வலம் செல்லும் பொழுது ஊர் மக்கள் மாடி மேலிருந்து பூச்சொரிவார்கள். அதை கண்டு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். மாணவர்கள் ஆரவாரிப்பார்கள். 1977, 1994, 2010
இந்த வருடங்களில் மிகப்பெரிய ஊர்வலங்கள் சர்க்குண பாண்டியன் அவர்கள் வந்திருந்தார்கள், மற்றும் உள்ள பெரியவர்கள் வந்திருந்தார்கள். எல்லாவற்றிலும் மிகவும் பத்திரிகையில் வந்தது, தொலைக்காட்சியில் வந்தது, எல்லாமே மிக பிரபலமாக நடந்தது. அதே போல மாநாடுகள் 1994 பாடியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கோசி பிரதிபா, திருக்குறள் திருமூலநாதன் போன்ற மாணவ மணிகளை அழைத்து வந்து கவனக நிகழ்ச்சிகளை நடத்தினேன். 2010 மாநாடு பாடியில் நடைபெற்றது. அதில் திருவள்ளுவர் போற்றும் கலைகள் என்று மலர் வெளியிட்டோம். இதை போன்ற மலர் 5 மாநாடுகளில் 5 மலர்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்பொழுது அடுத்த முறை மாநாடு நடக்கும் பொழுது ஒரே இடி, மின்னல், புயல், மழை, மாநாடு நடக்குமா என்று தெரியவில்லை. 1000 மாணவர்களுக்கு சாப்பாடு செய்திருக்கிறோம். குறள்ஞானி மோகனராசு அங்கிருந்து தொலைபேசி போட்டுக்கிட்டே இருந்தார். மழை விட்டவுடன் ஊர் பெரியவர்களும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து மடமடவென 800 மாணவர்களை அழைத்துக் கொண்டு ஊரின் எல்லா இடங்களிலும் வலம் வந்தோம். அப்பொழுது ஒரு பெரிய இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வண்டியில 2 வண்டியில 20 மாணவர்கள் திருக்குறள் வேடமிட்டு வந்தார்கள். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது அப்பொழுது தினமணி, மாலைமலர், தினத்தந்தி போன்ற இதழ்களில் செய்தியாக வந்தது. அடுத்தது இலவச முழு உடல் பரிசோதனை 24/12/98 லக்குமி பள்ளியில் மருத்துவர் மோகன் ரெட்டி சிலைக்கு மாலை அணிவித்தார். முக்கியமான செய்தி, அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லுவார்கள், நஞ்சுண்டராவ் அவர்கள் எங்கள் இதில் கலந்து கொண்டு எல்லோருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பு செய்து பணி செய்து மருந்து கொடுத்தார்கள். டாக்டர் ஜே கண்ணப்ப அவர்கள் மாணவர்களுக்கு பற்பசை, மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தார்கள். 2013 மீனாட்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் டாக்டர் குமரேசன் அவர்கள் வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற பரிசோதனை முகாமை நடத்தினார்கள். ஒரு செய்தி என்னவென்றால், நான் எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவேன். அந்த கலை நிகழ்ச்சிகள் திருக்குறளை ஒட்டித்தான் இருக்கும். ஒவ்வொரு மாநாட்டிலும் வருடா வருடம் நடக்கும் ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும், பரிசுகளும் வழங்கப்படும். சுழல் சொற்பொழிவுகள் 1995 ஞாயிறு காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை குறள்ஞானி மோகனராசுவின் 10 சுழல் சொற்பொழிவுகள். எல்லா இடத்திலும் கூட்டம், சொல்ல முடியாத கூட்டம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஊர் பூரா நடத்தினோம். அப்போ இந்த பாடியை திருக்குறள் திருத்தலம் என்றுதான் கூற வேண்டும் என்று கூறினார்கள். நிறைநிலா சிந்தனை அரங்கம், இதை பௌர்ணமி அன்னைக்கு எங்க வீட்டிலேயே நடத்துவேன். அப்ப பாரதி அடிப்படை மணி கூட வருவாரு, எல்லாரும் வருவார்கள். கவியரங்கம், சொற்பொழிவு, பற்பல விதமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க நேரமும் போதாது, எழுதவும் இடம் பத்தாது. ஆகையால் சுருக்கமாக கூறிக்கொண்டே போகின்றேன். திருக்குறள் வழியில் வாழ்க்கை நிகழ்வுகள் எனது இல்லத்தில் நடந்தது. முதலாக எனது திருமணம் 1968 தீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவர் தலைமையில் திருக்குறள் வழியில் திருவாரூரில் நடைபெற்றது. தமிழ் சான்றோர் சுந்தரராஜன் நண்பர் வீட்டில் தலைமையில் கிரக பிரவேசம் நடத்தினேன். சாதாரண காதணி விழாவும் நடத்தினேன். 2010 எங்களது மணி விழா எனது வீட்டில் நடைபெற்றது. மூத்த மகள் நாகலட்சுமிக்கு வளைகாப்பு திருக்குறள் வழியில் நடந்தது. பெயர்த்திக்கு பெயரும் பனிமொழி என்று பெயரிட்டோம். அதுவும் திருக்குறள் வழியில் நடைபெற்றது. 1/1/2011 எனது தாயார் மறைந்தார். எல்லா விதத்திலும் எனது தாயாரும் எனது கணவரும் எனது வீட்டில் உள்ளவர்களும் திருக்குறள் வழி வாழ்வதற்கும் அனைத்தையும் செய்வதற்கும் என்னுடன் இருந்தார்கள். எனது தாயார் மறைவியும் அதே போல் நடத்தினோம். சமீபத்தில் 8/11/23 எனக்கு தூணாக, அடிக்கல்லாக, அடித்தளமாக இருந்த எனது கணவர் மறைந்து விட்டார். அவரது ஈமை கருவிகளும் மோகனராசு தலைமையில் நடத்தினோம். 22/11/23 அதே மாதம்
எனது மூத்த மகள் இறந்து விட்டாள். அந்த நிகழ்வு, படத்திருப்பு எல்லாம் திருக்குறள் வழியில் நடந்தது. அடுத்தது மடைமாற்ற பெருவிழாக்கள். மார்கழி மாதம் 30 நாளும் மார்கழி விழா என்று எல்லா இடத்திலும் காலையில் ஊர்வலமாக செல்வோம். பல பள்ளிக்கூடங்களிலும் பல நிகழ்வுகளை நிகழ்த்துவோம். பட்டிமன்றம் நடத்துவோம். ஒரு மார்கழி மாதம் YMCA பட்டிமன்றத்தில் வில்லிசை வேந்தரை வச்சு கலை நிகழ்ச்சி, வில்லுப்பாட்டு நடத்தினேன். அடுத்தது உறவு திருநாள். இந்த உறவு திருநாள் ரொம்ப முக்கியமானது, யாருமே செய்ய மாட்டாங்க. முக்கியமா நாம எல்லாரையும் இணைத்து எங்கள் பாடி முழுவதும் ஒவ்வொரு தெருவாக எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், உங்கள் வீட்டிற்கு வாருங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு விருந்து வைத்து மகிழ்வார்கள். பரிசுகளும் கொடுப்பார்கள். திருக்குறள் போட்டிகள். பாடியை சுற்றியுள்ள 25 பள்ளிகளிலும் ஒவ்வொரு வருடமும் மனனம், சொற்பொழிவு, வினாடி வினா, மாறுவேடம். இந்த மாறுவேடம் சொல்லும் போது ரொம்ப முக்கியமானது. மாறுவேடம் போது அந்த வேடம் போட்டு அந்த குறளை சொல்லி நடிக்க வேண்டும் அவர்கள். அதே போல கதை, கவிதை எல்லாவற்றையும் நடத்தி வந்தேன். சமுதாய பணிகள் அயல் நாடுகள்ல, இங்க மாத்திரம் இல்ல, அயல் நாடுகள்ல. நான் அமெரிக்கா போகும்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, நிரஞ்சன் என்பவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர்கள் இருவரும் அத்தை வந்திருக்கிறார்கள் இந்த திருக்குறள் மையத்தில் இருந்து, நாங்கள் கடைக்கு போய் வருகிறோம், நீ அவர்களிடம் திருக்குறள் படி என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த அரை மணி நேரத்துல அந்த பொண்ணு ஒரு அதிகாரம் படிச்சு ஒப்பிச்சுது. எனக்கு பயன் நல்லா பறக்க வேண்டுமோல் இருந்தது. அயல் நாட்டிலே இப்படி போனதும் திருக்குறளுக்கு. 2025 ஜெர்மனியில் திருக்குறள் போட்டிகள். நான் தான் திருக்குறள் அமிழ்தம் என்ற பத்திரிகை வெளியிட்டேன். லண்டனில் முதியோர் சங்கத்தில் திடீரென தலைப்பு தருவார்கள் திருக்குறளில், ஆகையால் 2 தலைப்புகளில் உரையாற்றினேன். சிங்கப்பூரில் திருக்குறளில் அறிவுத்திறன் என்பதில் இசை சொற்பொழிவு எனது குழுவினருடன் சென்று நடத்தினேன். மடைமாற்ற விழாக்களிலே திருக்குறள் சதுர்த்தி விழா, தீப திருநாள், திருக்குறள் இரவு, மார்கழி திருநாள், கலை இரவு, அறிவியல் மாநாடு, அனைத்து விழாக்களும் திருக்குறள் வழியிலேயே நடக்கும். பின் ஒரு முக்கியமான செய்தி, ஐயா இன்னைக்கு பாரதிய வித்யா பவன்ல கோல போட்டி நடத்த போறேன்றாரு. நான் அந்த காலத்திலேயே 10 வருடங்கள் எல்லோரையும் எதிர்த்து கொண்டு, ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் எதிர்ப்பு வரும். கோயிலிலே, சிவன் கோயிலிலே நிறைய பேர் 50 பேர் கோலம் போடுவார்கள். என்ன ஒரு அதிசயம் என்றால், தெரியாத பெண்கள் கூட, சிறுவர்களுக்கு கூட திருக்குறள் புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒரு திருக்குறளை மேலே எழுதுவார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போவார்கள். கோவில் அதிகாரிகள், டிசி எல்லாரும் வந்திருப்பார். நான் ஓடி போய் வணக்கம் பண்ணுவேன். அம்மா நல்ல காரியம் தான் செய்றீங்க, போய் செய்யுங்க, யாரு என்ன சொல்ல போறாங்க, நாங்களே ஒண்ணும் சொல்லல, நீங்க நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்புறம் அறிவியல் மாநாடு. அந்த அறிவியல் மாநாட்டிலும் அறிவியல் கருத்துக்கள் திருக்குறள் வழியில், திருக்குறள் கலை நிகழ்ச்சிகள், திருக்குறள் பரிசோதனைகள் எல்லாம் நடத்தணும். அப்புறம் சமுதாய நலநோக்கு திட்டமாக சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் பர்ஷவாக்கத்துல, எக்மோர்ல, அப்புறம் ஜெயில, சிறைச்சாலையில எல்லா இடத்துலயும் போய் திருக்குறள் பத்தி பேசிட்டு வருவோம். பேசிட்டு வரும்போது எல்லாரும் பின்னாடியே ஓடியாருவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும். அப்புறம் இதழ்கள், பங்கு பெற்ற இதழ்கள் எண்ணில் அடங்காது. திருக்குறள் அணி, முகம், கருணை தீபம், அறிவுக்கள், ஆசிரியர் பயிற்சி, குறளியர் அணி, மகளிர் முரசு, வள்ளுவர் வழி, கருணை தீபம், நண்பர்கள் நலக்குழு போன்ற இதழ்களில் பங்கு பெற்றேன். ஐயா சேகரன் அவர்கள் அறிவியல் நடத்துகிறார்கள். அப்பொழுதெல்லாம் 4-5 வருடம் எனது மாணவர்களை மயிலாப்பூர் அவர் நடத்திய போட்டிகளுக்கு கூட்டு சென்று பரிசுகள் வாங்க செய்திருக்கிறேன். நிறுவிய அமைப்புகள் திருவள்ளுவர் மையம், சித்ரா மகளிர் மையம், திருவள்ளுவர் அறிவியல் சங்கம். எனக்கு எப்பொழுதுமே இந்த பெண்களுக்கு நிறைய உதவி செய்வேன். படிக்கணும்னா படிக்க சொல்லுவேன், வேலைன்னா வேலைன்னு சொல்லுவேன், வேலையை வாங்கி கொடுவேன், தைரியமாவும் பேசுவேன். ஒரு தடவை கலெக்டர்கிட்ட போய் மோதுறேன். என்னமானாரு, இந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை
வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள். கொண்டாங்க கொண்டாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, எப்படி இவங்க சொன்ன ஆளை விட்டுட்டு வேற ஆளுக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஆர்டர் போடுங்கன்னு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் மதுரையில் பிறந்தவர். ஆகையால் நாம் நல்லது நினைக்க வேண்டும், நினைத்தது நடத்த வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் நினைப்பது. தொலைக்காட்சி நிகழ்வுகள் நிறைய பங்கு பெற்றிருக்கேன். வானொலி, இன்னைக்கு வானொலி விழா. இந்த வானொலி திருநாள்ல எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். செய்யான் ஐயா இருக்கும் காலங்களில் வானொலியில் நிறைய நிகழ்வுகள் பங்கு பெற்றிருக்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்வு, தொலைக்காட்சியில் சென்னையில் பாடபோதினை, கவிதை, பட்டிமன்றம், கருத்தரங்கம், அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகள், அதுக்கப்புறம் நிறைய கோவில்களை பற்றிய ஆய்வுகள், உரையாடல், எல்லாத்தையும் அமெரிக்காவில கூட, மொரிஷியஸ்ல கூட, லண்டன்ல கூட நேரடி ஒலிபரப்பு 1.5 மணி நேரம். நார்வேயிலிருந்து ஒருவர் எழுதியிருக்கிறார், சுத்தமான தமிழிலே அழகாக பேசினார்கள் என்று எழுதி அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி இருக்கிறார். எல்லா இடங்களிலும் ஒலிபரப்பு. இதை பார்த்து ஆலந்து, போர்லாந்து எல்லா இடத்திலும் கூப்பிட்டார்கள். அப்ப என்னை தங்க வைத்திருந்தவர்கள், நாங்கள் தனியா அனுப்ப மாட்டோம், நீங்க கூப்பிட்டுக்கோங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அருமா சங்கம், உலக தமிழ் சங்கம், பாரதி கலைக்கழகம், வாசல், கே நகர், நாட்டு நல்வழி நிலையம், பாரதி இளைஞர் சங்கம், உலக திருக்குறள் மையம், தாய்மண் இலக்கிய கழகம், ஐயா சேயன் அவர்கள் மையம், வானுவம்பேட்டை திருக்குறள் அமைப்பு போன்ற பல அமைப்புகளும் எங்கள் அமைப்பிற்கு திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையம் இவ்வாறெல்லாம் பணியாற்றுகிறது என்று பாராட்டு சான்றிதழும் ஷீல்டும் கொடுத்துள்ளார்கள். கிருபானந்த வாரியார் பேரவை, அழகப்பா ராம்மோகன் அவர் தங்கியிருந்த வீட்டில் ஸ்ரீநகரில் என்னை கூப்பிட்டு வாழ்த்தி, அவருடைய திருக்குறள் புத்தகம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அழகா இருக்கும், எல்லாமே இருக்கும், அதை இன்னும் பத்திரமாக அவர் இல்லை கொடுத்து விட்டு நீங்கள் எழுத வேண்டும் என்னை படித்தார்கள். அடுத்து அவங்க வீட்டுல நான் போயிருக்கேன் அமெரிக்காவில. அந்த அம்மா நம்ம உலக திருக்குறள் மையத்திலையும் வந்து பேசியிருக்காங்க. இப்போ பல புத்தகங்களிலிருந்து என்னை பேட்டி எடுத்தார்கள். அப்படி ஒரு புத்தகத்தில் பேட்டி எடுக்கும் பொழுது, இலக்கிய பணியும் தமிழ் பணியும் எனது இரு கண்கள் என்று கூறியுள்ளேன். இதழ்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. மாலை மலர், தினத்தந்தி, தினமணி, சன்மான குரல், நல்வழி, திருவள்ளுவர் வள்ளுவர்மணி, தமிழர் எழுச்சிகள், மகளிர் முரசு போன்ற பல இதழ்களை என்னை பாராட்டி பல விதமான செய்திகள் கொடுத்துள்ளார்கள். அதில் ஒன்றை மட்டும் நான் காட்டுகின்றேன். சாதனையாளர் அறிக்கை என்று நான் ஒரு உலக திருக்குறள் மையத்தில் சாதனைகள் கூற சொல்லியிருந்தார்கள். அதற்கு சாதனையாளர் அறிக்கை என்று தயார் செய்தேன். அதில் தன்மான குரல் என்ற இந்த புத்தகம் என்னை பற்றி இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல புத்தகங்களில் வந்துள்ளது. ஒன்றிரண்டு இங்கே வள்ளுவர் வழி கலைத்திய கண்ணன் ஐயா அவர்கள் இருவரும் என்னிடம் நடக்காத நிகழ்ச்சிகளே இல்லை, சேராத நிகழ்ச்சிகள் இல்லை, எல்லாவற்றிலும் சொல்வார்கள். இப்பொழுது ஒன்று சொல்ல வேண்டும். நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஐயா சொல்லும் போதே, நீங்க மையத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன துன்பம் வந்ததுன்னு சொல்லுங்க. நாங்க அதாவது சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா கச்சேரி நடத்துனாங்க. வேணுமென்னு அந்த இந்து சமய ஆள்கள் தகராறுக்கு வந்தாங்க. அம்மா லலிதம்மா நீங்க உட்காருங்க, நான் பேசிக்கிறேன். அவரு பேசினாரு. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், அதில் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பதின்படி சோதனைகளை சாதனையாக்கினேன். வெளியூர் பயணத்தில் மொழி பிரச்சனையின் காரணமாக நான் அமெரிக்கா செல்ல தாமதமானது. ஆனால் நேர்முக தேர்வின் போது என் தலைப்பை கேட்டவுடன் அந்த அதிகாரி, அம்மா எங்கே உங்கள் தலைப்பை கூறுங்கள் என்று தமிழில் கூறியவுடன் எனக்கு ரெக்கை கட்டி பறந்தது போல் இருந்தது. அதே போல் பல நிகழ்வுகள். அதற்கப்புறம் வியந்து அனுமதி கொடுக்கிறார். ஸ்ரீலங்கா சென்ற போது
வடாரன் என்ற பகுதியில் எனது கால் எரிமலை குழம்பிற்குள் சிக்கிக் கொண்டது. என்னுடன் வந்தவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். அதே மாதிரி அமெரிக்கா லிபர்ட்டி சிலைக்கு போயிருந்தோம். அப்பொழுது டாக்டர் மூவாவின் மகனும் என் கூட வந்திருந்தார்கள். அவர்கள் காப்பாற்றி என்னை கொண்டு வந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து திரும்ப வரும் பொழுது விமானத்தில் இருந்த பணிப்பெண்கள் 18 மணி நேர பயணம். நான் எழுதி கொண்டே படித்துக் கொண்டே இருந்ததை பார்த்து, அம்மா வணக்கம்மா, நீங்க எழுதுறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்னை பத்தி 2 வரி எழுதி கொடுங்கள், 4 வரி எழுதி கொடுங்கள் என்று கேட்டார். 30 பேருக்கும் எழுதி கொடுத்தேன். எத்தனையோ அனுபவங்கள், பிரச்சனைகள், எழுதுவதற்கு ஏடுகள் போதாது, நேரமும் போதாது. ஒவ்வொரு வருடமும் எங்கள் அமைப்பின் விழாவின் போது பல இடங்களில் இருந்தும் எல்லோரும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். லண்டன் சிவன் கோவில் தர்மகர்த்தா இங்க வந்திருந்தாரு. இங்க எல்லாம் பார்த்துட்டு லண்டனுக்கு போயிருந்தப்ப நான் அங்க போனப்ப திடீர்னு தேர்வு வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தலைப்பு கொடுத்தாங்க. நான் பேசினேன். கருமுதின தூளியா வேண்டும், அதுவே எனக்கு இனிக்க செய்தது. நான் இதை பற்றி எழுதினேன் என்றால் எனது அமைப்பை பற்றி எழுதினால் 5 நூல்கள் எழுத வேண்டும். நேரமும் போதவில்லை. பேசுவதற்கு மிக ஐயா அவர்கள், சேயோன் அவர்கள், உங்கள் அமைப்பை பற்றி இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். நான் திருக்குறள் இரவு விழா நடத்தும் பொழுது சேயோன் ஐயா அவர்கள் ஒருமுறை திடீரென்று வந்திருந்தார். வந்தவர்கள் இசையுடன் சொற்பொழிவு மாற்றினார். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பறவைகள் பறப்பது போல பறந்தோம். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தலையதை சாய்த்து வதமதால் வாழ்த்தி கையில் கூப்பி உங்களை எல்லோரும் வாழ்த்தி வணங்குகின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு எல்லோரும் வாழ வேண்டும். ஒன்னு சொல்லுவாங்க, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டன். அவரு மாத்திரமா? நாம எல்லாருமே தமிழ் தொண்டு சொல்றோம். அப்ப நமக்கும் எல்லோருக்கும் சாவு வருவதில்லை இல்லையா? அது உண்மைதானே? ஐயா வணக்கம், நன்றி. அதாவது ரொம்ப அருமை, நல்ல அருமையா சொற்பொழிவு நிறுத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா லலிதா சுந்தரவர்களே. அவரை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நன்கு அறிவேன். அதனால அவருடைய பணியையும் நன்கு அறிவேன். அவங்க சொன்ன மாதிரி திடீர்னு அவர் இடத்துக்கு போய் பேசணும், பாடணும், திருக்குறள் சொன்னா பாடிட்டு வந்துருவோம் எங்க போனாலும் சரி. அதனால நல்லா இருந்ததுமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான். தோற்றம் வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது நம்ம எதெல்லாம் நம்ம நினைக்கலையோ அதெல்லாம் நம்ம சொல்லி நமக்கு தெரியாத பல தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். உங்களுடைய உழைப்பு போற்றத்தக்கது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் வருகிற 22ஆம் தேதி நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் 39வது ஆண்டு விழால உங்களுக்கு அறிவு களஞ்சியம் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம் என்ற மகிழ்வான செய்தி உங்கள் அனைவருக்கு முன்னால தெரிவித்து, உங்களுடைய தொண்டு தொடரட்டும். இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கமும் அந்தந்த திருக்குறள் அமைப்புகள் அது நன்றாக நடக்கும். அது தவிர ஒரு பொது காரியங்கள் வரும்போது நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்துலதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், அவர் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர், இயற்பியல் பேராசிரியர், அவரு திருக்குறள் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணையுங்கிறார். அதனால அதுக்காக நம்ம பண்றோம். நிச்சயமா இதை நம்ம ஒரு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி அது ஏன்னா அந்த இயக்கம் இன்னும் வளரணும். இது ஒரு திருக்குறள் அமைப்புகள் ஒரு தொண்டு இயக்கமா வளரணும். இதுவரை நம்ம இலக்கியம், முற்றோதுதல் எல்லாம் பண்றோம். அதே நேரத்துல திருக்குறள் படி வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை நாம் அவர்களுக்கு சொல்லணும். அதை எப்படின்னா நம்மளுடைய தொண்டு இயக்கமாக இது மலர வேண்டும். சமுதாய தொண்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, லயன்ஸ் கிளப் ரத்த வங்கி வச்சிருக்காங்க, பிளட் பேங்க் வச்சிருக்காங்க, ஹார்ட் இதுக்கு தனியாக இருக்கு. அதெல்லாம் எப்படி முடிஞ்சது அவங்களால? அது ஏன் திருக்குறள் அமைப்புகளால முடியல? நினைத்து பாருங்க. அதுதான் நம்முடைய நோக்கம். எப்படி ஒரு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க உலக அளவுல. இன்னைக்கு மில்லியன்ஸ் கணக்கில் அங்க மெம்பரா இருக்காங்க. ஏன்? பணம். ஒத்துக்கிற அவங்க எல்லாருமே பணக்காரர்கள் சேர்ந்து அதை பண்றது, பணம் உள்ளவர்கள். ஏன்? திருக்குறள் படித்தவர்கள்,
தமிழனுடைய அடையாளம் திருக்குறள் தானே. அந்த தமிழர்கள் எல்லாம் ஏன் ஒன்றிணைந்து திருவள்ளுவர் கண்ட அந்த கனவை நனவாக்கிய திருவள்ளுவர் ஒப்புரவாளர்னு ஒரு ஒப்புரவ அறிதல்னு அதிகாரம் வகுத்திருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒப்புரவு அறிதல் அதிகாரம் தான். அது கூட ஒப்புரவுனா என்ன அர்த்தம்? பிறர் தேவை அறிந்து உதவுதல். அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடு, தேவையில்லாதெல்லாம் கொடுக்காத. அதனால தான் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் ஒரு அரிமா சுழற்சங்கங்களை போன்று சமுதாய தொண்டு இயக்கமாக மாறணும், அதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் என்பதுதான் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கும் போக்குமாகும். அதன் 28வது நிகழ்வுல மிக அருமையாக பாடி திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையம் எப்படி தொடங்கியது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, புதிய செய்தி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மிகச்சிறந்த அறிஞர், தமிழியல் அறிஞர் ஜீவானந்தம் தலைமையில உங்க திருக்குறள் நெறிமுறையில திருமணம் நடத்தியிருக்கேங்கிற தகவல் நல்ல தகவல். இது யாரும் நினைத்து பார்க்காதது. ஆனால் அது உங்களுடைய திருக்குறள் தொண்டுக்கு உங்கள் குடும்பத்தினர் எவ்வளவு உங்களுக்கு ஒத்துழைச்சாங்கிற சொன்னீங்க பாருங்க, அதுவும் ரொம்ப சிறப்பு. நீ பேசாம இருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆயிடும். அல்ல, செய்கிற தொண்டினை தூண்டுகோலாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறியும்போது ரொம்ப மகிழ்ச்சியமா நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். உங்கள் தொண்டு தொடர வாழ்த்துக்கள். இப்பொழுது கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள், ஏன்னா டாக்டர் ஜே.ஜி. கண்ணப்பன், வாசுகி கண்ணப்பன் பேரை சொன்னாலேயே தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் தொண்டாற்றக்கூடிய நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டுள்ளம் கொண்ட இணையர் அவர்கள். அவர்களை நானும் நன்கறிவேன் 40 ஆண்டுகளுக்கு மேல. அதனால அவர்களை ஊரறியும் உலகறியும். வாங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அன்மியூட் பண்ணலையா? அந்த வரணும். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் பல திருக்குறள் அமைப்புகளை அழைத்து இவ்வாறு பேச வைப்பதன் மூலமாகத்தான் பலரை நாம் அறிய முடிகின்றது. பலரை அறிய முடிவது மட்டுமல்லாமல் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் என்று அறிய வரும் பொழுது வியப்பாக இருக்கிறது. நமது முனைவர் திரு லலிதா அவர்களை நாங்கள் வெகு காலமாக அறியோம். சென்னை வந்ததிலிருந்து தெரியும். இன்னும் மேலும் கூற வேண்டும் என்றால் அவர் எங்களுக்கு உறவினரும் கூட. அந்த வகையில் அவர் நடத்தும் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். அந்த வகையில் உலக திருக்குறள் நற்பணி மையம் தோன்றியதிலிருந்து அவர்கள் நடத்திய அத்தனை நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கேற்று வியந்திருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை. திருமணத்திலிருந்து ஈவன் இன்று வரை அவர் தினம் போராடி போராடி போராடித்தான் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் தன் நினைத்ததை சாதித்தவர் என்ற வகையில் அவர் ஒரு மிகச்சிறந்த பாரதியார் போற்றும் புரட்சி பெண்ணாகத்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார். ஆனாலும் கூட அவருடைய பணியை இதுவரை நிறுத்தவில்லை. நாங்கள் எல்லாம் கூட கூறினோம், இனி கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. சேயோர் மாதிரிதான் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்களுடைய. அவங்க மட்டும் இல்ல, இவர் எப்படி சேயோர் நம்மளை ஆட்டி வைக்கிறாரோ அதே மாதிரி இவங்க அங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஆட்டி வச்சு காரியத்தை சாதிப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவர் செல்லாத நாடுகள் இல்லை, நடத்தாத நிகழ்வுகள் கிடையாது. பட்டிமன்றம், ஒயிலாட்டம், 64 கலைகள்ல என்னென்ன இருக்கோ அதை அத்தனையும் திருக்குறள்ல செஞ்சு காமிச்சிட்டாங்க. வாயால சொல்ல பின்னல் கோலங்கள், அந்த கயிறை வச்சு பின்னல் போடுறத திருக்குறளை கூறி சொல்லிக்கொண்டே அந்த பின்னலை போட்டு அதை பிரிக்கிறது. இதெல்லாம் அவர் பார்த்து நாங்கள் பலரும் வியந்திருக்கின்றோம். அதே போல் அவர் நடத்தும் நிகழ்ச்சிகள் வராத பெரியவர்களும் இல்லை. கிருபானந்து, நம்ம சீராழி கோவிந்தராஜன், சிவசிதம்பரம், இப்படி பலரும் அதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது இவருடைய செயற்பாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் அவற்றையெல்லாம் மிக அழகாக தொகுத்து வழங்கி இன்று எங்கள் மத்தியில் மிக சிறப்பாக கூடிய தங்களை
மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வாழ வைப்பது திருக்குறள் தான். அவர் வீட்டில் எப்பொழுதுமே திருக்குறள் எழுதி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் செய்யும் இந்த பணி, திருக்குறள் பணி தொடர வேண்டும். அவருக்கு பின்னும் அவர்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று மனதார பாராட்டி, எங்கள் அமைப்பில் விருது வாங்க இருக்கும் உங்களை 22ஆம் தேதி அவரோடு எதிர்பார்க்கின்றோம். மேலும் பல அரசு விருதும் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் பல விருதுகள் பெற அந்த எல்லாம் வல்ல இறைவனும் திருவள்ளுவரும் உங்களுக்கு நல்ல ஆசி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை. நீங்க சொல்றீங்களா? எதுவும் சொல்லுங்க. லலிதா சுந்தரம் ஏதோ சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதாவது வாசி கண்ணப்பன் அம்மாவும் கண்ணப்பன் ஐயாவும் நான் தொடங்கியதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் வருவாங்க. வாசி அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, இதாயிட்டோம் இல்ல, மறுபடியும் நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிக்கோங்க. அதுக்காகத்தான் விஷயம். இனிமேல் கண்ணப்பன் அம்மா ஒவ்வொரு வருடமும் வருவாங்க. எங்க இதுல இசை சொற்பொழிவு ஆற்றுவாங்க. கண்ணப்பன் ஐயா கடைசியாக அவர் கலந்து கொண்ட நிகழ்வும் எங்கள் நிகழ்வு தான். அந்த இடி மின்னல் மழை அந்த நிகழ்வுல ஐயா கண்ணப்பன் ஐயா வாசிக்கு ஏதோ நிறைய வேலை இருந்ததுனால கண்ணப்பன் ஐயா கலந்து கொண்டார்கள். அது என் மனதில் இன்றும் அவர்களுக்கு நன்றி. அருமை அருமை அருமை. லலிதா சுந்தரம் நல்லா ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப கோபாலன் ஐயா வாங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நீங்களே அட்மிட் பண்ணிக்கங்க. இப்ப கேக்குது நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அவர் சேவன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவருடைய கம்போடியா பயணம் இனிதே நடைபெற்று அப்பப்போ நிறைய படங்கள் அனுப்பித்து கொண்டிருக்கிறார். அங்க போய் அந்த கம்போடியா கோயிலேயே எல்லாத்தையும் பாட வச்சுட்டார். அதனால அவர் இப்போ பாடல் பெற்ற தலமாயிட்டு அந்த கம்போடியா கோயில் கூட அந்த மாதிரி வந்தது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த படங்கள் எல்லாம். இன்றைக்கு எப்பவுமே இல்லாமல் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு அமர்வு இன்னைக்கு. லலிதா சுந்தரம் அவங்க போன வாரம் கூட கேட்டேன். அதனால அவர் ஒரு 75 வயசு இருக்குமா, ஆனாலும் அந்த குரல்ல அந்த உற்சாகத்துல அவ்வளவு ஈடுபாடோட பேசுறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கும் அதை விட இன்னும் உத்வேகமா பேசினாங்க. அங்க திருக்குறள் உலக திருக்குறள் நற்பணி மையம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேருக்கு ஏற்ற மாதிரி நற்பணிகளையும் செய்திருக்காங்க, திருக்குறளையும் பரப்பியிருக்காங்க. என்னென்ன மாதிரி எல்லாம் அப்போ நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. சூழல் சொற்பொழிவுகள் என்னென்ன, அப்புறம் உழவு திருநாள், அப்புறம் அங்க எத்தனை மாநாடுகள், அத்தனை மாநாடுகள்ல அத்தனை பேர் இருக்காங்களா, அத்தனை பேரு மாநாடு கூட்டுறதுங்கிறது இப்போல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. எப்போ மாநாடு கூட்டினாலும் எங்கேயாவது கொஞ்சம் சேரெல்லாம் காலியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்காங்க. மிக மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். அதை தவிர குடும்பத்தில் எல்லாமே திருக்குறள் முறைப்படி செய்திருக்கிறார்கள். அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. எல்லாத்தையும் விட அவங்க அமெரிக்காவிலிருந்து நம்ம ஊர் வர வரைக்கும் படிச்சுட்டு எழுதிட்டு இருந்தாங்களாம் இதுல விமானத்துல. அதை பார்த்து எங்கேயும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ், வானூர்தி சேவை பெண்கள், அவர் இவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி ஒரு எழுதி சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெருமை. இன்னைக்கு கேள்விப்பட்டதே இல்லை இதெல்லாம், இதை பற்றியெல்லாம். எனக்கு இத்தனை திருக்குறள்ல என்னென்ன புதுமைகள் பண்ண முடியுமோ, திருக்குறளை பரப்புவதற்கு என்னென்ன புதுமை பண்ண எல்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் நான் எழுத ஆரம்பிச்சா அதெல்லாம் அப்புறம் அது முடியல. அவ்வளவு வகைகள். ஒன்று சொல்லலை, அவர் முற்றோதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் திருக்குறள் முற்றோதல் பண்ணது அதுதான் பெரிய சேவை நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அதை பண்ணாங்களா, அதை பற்றி அதில் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. அது ஒன்றும். இன்னொன்று அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி சுருக்கமாக சொன்ன கணவரை பற்றியும் அவருடைய
குழந்தைகளை பற்றியும் ரொம்ப சுருக்கமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி இவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அறிய ஆவலாக இருக்கிறேன். நான் கேள்வி இது மாதிரி பார்த்தது இல்லை. அது மாதிரி அருமை அருமை அருமை. அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்கள் அருமையான 2 கேள்வி கேட்டிருக்காங்க. லலிதா சுந்தரம் அவர்களே, வாங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இப்ப பேசுங்க. சரியா? உங்களுடைய கருத்தை அவங்க உங்க குடும்பத்தை பத்தி தான் கேட்கறாங்க. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஜீவானந்தன் தலைமையில உங்களுக்கு திருக்குறள் நெறிமுறை திருமணம் நடந்ததுங்கிறது அதுவே நல்ல தகவல். நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு 70 ஆண்டுகளுக்கு, ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு திருமண நிகழ்வு ஜீவானந்தம் தலைமையில நடந்திருக்கிறதே பெரிய தகவல். இதுவெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது இதுவரைய. நீங்க இப்போ உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நல்லாவே சொல்லுங்க. இது ஒரு நல்ல செய்தி. வில் மேக் இட். ஐயா வணக்கம் ஐயா. அதுல இன்னொரு பெரிய செய்தியும் அடங்கியிருக்கு. எனக்கு சிறு வயதிலேயே அப்பா இல்ல. எங்க அம்மா எங்க மாமா வீட்டுலதான் நாங்க இருந்தோம். அப்ப எங்க அம்மாவுடைய தாய்மாமன் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணசாமின்னு பேரு. தொழிலாளர் அந்த பத்திரிகை நடத்தினாரு சென்னையில. அவரு தூய கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர். தனக்கு பெண் வீட்டார் செய்த அத்தனை நகையையும் கொடுத்து விட்டார் கட்சிக்காக. அப்பொழுது எனது பேத்தி லலிதாவின் திருமணம் இவ்வாறுதான் நடக்க வேண்டும். இவ்வாறு அவருக்கு ஐயர் வச்சு செய்யறது அந்த சாங்கியம் எல்லாம் பிடிக்காது. அதனால சீர்திருத்த முறைப்படி ஜீவானந்தன் தலைமையில திருவாரூர்ல கமலாலயம் மண்டபத்தில் அது நடந்தது. ஜீவானந்தம் வந்திருந்தார், அவரும் வந்திருந்தார். எங்க தாத்தா அவர் சொல்லுவாரு, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருப்பாரு. கட்சிக்காக உழைத்து உழைத்து இந்திரா காந்தியோடு ஜெயிலில் இருந்தவர். தலையில் அடி வாங்கி அவரது கண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் தான் அவரை ஏர்போர்ட்ல போய் கூட்டிட்டு வர்றேன். என்ன தாத்தான்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா வான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, என் பேத்தி அடிக்கடி வரும், இப்ப திருக்குறள் மையத்துல பூந்து பல இதெல்லாம் செய்து அதனால் வர முடியல. அப்புறம் அவரு மீட்டிங் கூட்டிட்டு வர்றது கூட நான் தான் கூட்டிட்டு வருவேன். நிறைய புத்தகங்கள் எழுதுவார். அதில் பணம் வந்தா யாரு ப்ரூஃப் பார்த்தாங்களோ அவங்க கிட்டே கொடுத்துருவார். அப்படிப்பட்டவர். எங்க மாமனார் இந்த இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஆங்கிலேயர்கள் ஷூட்டிங் நடக்கும் பொழுது பொன்மலையில உள்ள அந்த இதுல மேல அந்த விட்டத்தை பிடிச்சு தொங்கியிருக்காரு. எங்க வீட்டுல எங்க மாமியார்னா அம்மாச்சி, அவங்க எல்லாம் வரலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு இவரு கதவை திறக்கும் போது கீழே விழுந்திருக்காரு. அவனுங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்காங்க. அதனால அவருக்கு வேலை போயிடுச்சு. அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் அவங்க குடும்பத்துல மூத்த பையன். அந்த பையனை வேலைக்கு அனுப்பாம தொழிற்பயிற்சிக்கு அனுப்பிச்சு ICFல சேர்த்துட்டாங்க. அதுக்குதான் எங்க மாமா சொல்லுவாங்க, நான் குழந்தை பிறந்தவுடனே முதல்ல என்னை ஜெயில தான் கொண்டு போய் காமிச்சாங்களாம். அவங்க எல்லாம் ஜெயில பாடுபட்டு ஜெயில இருந்தவங்க. இந்த காலம் மாதிரி இல்ல, அந்த காலத்துல அவ்வளவு உழைச்சிருக்காங்க. எங்க குடும்பத்திலயும் அப்படி இருந்திருக்கு. எங்க மாமாவும் அப்படி இருந்திருக்காங்க. நானும் நல்லா படிப்பேன், எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன், எங்க மாமாவும் சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னைக்கு பார்த்தா பிள்ளைங்கள் லலிதா டீச்சரா, அவங்க கிட்ட போனா படிக்க சொல்லுவாங்க, பரீட்சை எழுத சொல்லுவாங்க. ஆனா நல்லவங்க, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, நாங்கெல்லாம் முன்னேறி இருக்கோம் அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. 5 வயதில் பழனியில் மலையப்பசாமி வைத்தியசாலைன்னு இருக்கு. அங்க திருக்குறள் போட்டிகள் நடத்துவாங்க. எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு அப்ப திருக்குறள் புஸ்தகங்கள் தான் கொடுப்பாங்க. அதை நான் எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அவருக்கே தெரியாது அவர் வைத்தியசாலையில வளர்ந்த பொண்ணுன்னு. மதுரையில மீட்டிங் நடக்கும்போது நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். லலிதா, நீ நம்ம இடத்துல வளர்ந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போன. நிறைய எனக்கு சோதனைகள்யா. பள்ளிக்கூடத்துல இருந்து என் பேரை எடுத்திருக்காங்க. எங்க மாமா போராடி கல்வி அதிகாரிட்ட போய், பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, இல்லை அவர்கள் அவதிப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்டவுடனே உடனே டிஓ ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாரு. ஏன் மருமகளுக்கு மாத்திரமல்ல, இதோ பொண்ணோடு சேர்ந்த 4 பொண்ணுக்கும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி
பல சோதனைகள், பல வேதனைகள், எல்லாமே முக்கியமானது. சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் கேட்டமைக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பமே தியாக பரம்பரைன்னு தான் சொல்லணும். ஆனா தியாகிகள் லிஸ்ட்ல இவங்க யாரும் வரல. செய்தாங்க, போனாங்க, அவ்வளவுதான். அப்படியே இருக்கு. இன்னும் அவருடைய புத்தகங்கள்லாம் இங்க இருக்கு. ஜனநாயகம், தொழிலரசு அப்படின்னு ஜனசக்தி ஆபீஸ்ல சென்னையில அவர் நிறைய செய்திருக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு எப்பொழுதும் சொல்லுவாரு, நீ நல்லா படிக்கணுமா, நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அவர்களுடைய ஆசி, உங்களை போன்றவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்னை உழைக்க வைக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. அருமை. அடுத்து நம்ம ஆர்.என். கருணாநிதி என்ன சொல்றாரு கேப்போம். மதுரையில இருந்து பேசுறாரு. கேளுங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அம்மையார் பேசும்போது லலிதா காமேஸ்வரன், அதாவது அவங்க வந்து மதுரையில வந்து சோமசுந்தரம் பாரதியாருடைய புதல்வி. அவங்க வந்து எங்க குடும்பத்துக்கு என்னுடைய தாத்தாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருக்கு வந்து பரிசுகள் கொடுத்தாங்க, எங்க விழாவுக்கு வந்தாங்கன்னு அவங்க சொல்ல கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா அவங்க வீட்டுல இப்ப சிறு வயதுல நான் நிறைய விளையாண்டுருக்கிறேன். அவங்களோட அவங்க பேசுற கருத்துக்கள் எல்லாமே, அதெல்லாம் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோல் மாடலா இருக்கும். அதே மாதிரி இவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் எவ்வளவு அதான் அர்ப்பணிப்பு உணர்வோட பண்ணிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு தியாக குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்காங்கிறதுல இருந்து தெரியுது. உங்க அன்றைய தினமும் சரி, சென்ற வாரம் உங்களோட இதுலயும் கூட்டத்திலயும் நல்ல மிக அருமையான கருத்துக்கள். அதாவது அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி அந்த அவங்க இருக்கிற பகுதியில வந்து ஊர் திருவிழா, அந்த மைக் சத்தத்துல இருந்து நான் எப்படிங்க பேசுறதுன்னு பல முறை எனக்கு வந்து போன் போட்டு கேட்டாங்க. ஏதாவது ஒதுக்குப்புறத்துக்கு போயிடுங்கம்மா அப்படின்னும் போது அவங்க அந்த வெட்ட வெளி, அதாவது வெயில், அந்த தோட்ட அமைப்பு பின்புறம் போயிட்டாங்க. போய் அங்க இருக்கிற அந்த சூரிய வெளிச்சம் அவங்க மேல் பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க நல்லா தெரியுது எங்களுக்கும் இங்க பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அந்த மீட்டிங்ல அருமையா வந்து அன்றைய கூட்டத்துல வந்து பேசினாங்க. அதே போல இன்னைக்கும் வந்து உங்களுடைய இது இருந்தது. நன்றி அம்மா, உங்களுடைய உரைக்கு நன்றி. அடுத்து அண்ணாஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். பூங்கோதை நல்ல கட்டுரை எழுதியிருந்தீங்க. நான் முன்னாலே சொன்னபடி நம்ம எல்லாரும் எழுதுற கட்டுரைகள் தரமும் திறமும் மிக்கதாக இருந்தாலும் நாம் அதை பரிசுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. நம் சங்கம் சாராத அன்பர்களை ஊக்கப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தான் நான் மேடையிலும் சொல்ல போறேன். நம்ம எழுதின ஆளுங்க நல்லா எழுதியிருக்காங்க. வாசுகி மேடத்துல இருந்து இப்போ எல்லாரும் எழுதியிருக்காங்க. நம்ம கோபாலன். ஆனா நம்ம சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு பரிசு கொடுத்தா யாராச்சும் என்ன சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டான்றவங்க. அந்த பழிச்சொல் நமக்கு வரக்கூடாது. அதனால நம்ம கட்டுரையை மிஞ்சுவதற்கு வேற எந்த கட்டுரையும் கிடையாது என்ற உறுதியை சொல்லி நல்லா எழுதியிருக்கீங்க. எனக்காக சொல்ல வந்தேன். என்னடா இது அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, யாரும் நம்மளை விட்டுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். சங்கத்துல இருந்ததுனால ஆனா அது ஏன்னா இது ஒரு பலம் நினைச்சுக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடாடா இதுல இருந்ததுனால பரிசு கிடைச்சா உங்களுக்கு நினைக்க முடியாது. நீங்க சொல்றப்பே அவங்க தலையை ஆட்டினாங்க. ஒத்துக்கொள்ள வேண்டிய. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அதை சொல்ல போறேன். இந்த சங்கத்துல இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஒரு இழப்பு இழக்கிறோமோன்னு நினைச்சிடக்கூடாது. இல்ல, நானும் அதை பல முறை யோசிச்சேன், அது செய்யறது நியாயமா. ஒரே ஒரு விஷயம், கம்பன் கழகத்துல இந்த கொள்கை இருந்தது. கம்பன் கழகத்தில் இருப்பவர்களுக்கு கம்பன் விருது கொடுக்கறது இல்லைன்னு இருந்துச்சு. ஆனா பின்னாளில் அப்படி இருந்தா நம்ம மக்களுக்கு ஒருத்தருக்குமே கிடைக்காம போயிடுது. அதனால வருஷத்திற்கு ஒருத்தருக்கு கம்பன் கழகத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டாந்துதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சது. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒருவருக்கு கொடுக்கலாம். என்ன என்னுடைய தாட் என்னன்னா, நான் அந்த கட்டுரைகளையும் பரிசு பெற்ற கட்டுரைகளையும் பரிசு பெறாத கட்டுரைகளையும் யோசிக்கும் போது நல்ல தரமான கட்டுரைகளை இவங்களும் எழுதியிருக்காங்க. அதனால இவங்களை விட்டுட்டோமேங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனா அது நம்ம கொடுத்து, ஏன்னா நாம இதுல ஊறி இருக்கோம். ஆல்மோஸ்ட் இதுல வராத ஆட்களை உள்ள கொண்டு வரதுதான் நோக்கம். பட் நீங்க சொன்ன மாதிரி அதுக்குரிய காலம் வரும் பொழுது அதை கொஞ்சம் தளர்த்தி சிறப்பா செய்யலாம். வாங்க பூங்கோதை, அதுக்கு அவங்க கட்டுரையை படிச்சுட்டேன்னா உங்க கம்போடி அட்ரஸ் நல்லா இருக்கு. அதாவது அதுக்காக இதை போட்டேன். நன்றி நன்றி ஐயா, நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதே ஒரு பரிசு தான். அப்புறம் என்னதுக்கு பரிசு நமக்கு? என்ன வேணும் நமக்கு? வேற எதுவும் வேண்டாங்கய்யா. அதனால அதுவும் எனக்கு பெருமையா இருக்கு.
அது போல நீங்க கம்போடியால இருந்து அனுப்பிய அத்தனை காட்சிகளும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி அனுப்புனீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து மகிழ்ந்தோம். எங்க போக முடியாத ஒரு சூழல்ல இதெல்லாம் பார்த்து மகிழ்வது ஒரு பெரிய ஒரு இது. அதனால அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும். இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிறேங்கய்யா. எப்படின்னு கேட்டா, அண்ணா அத மயிலை கற்பள்ளி மேல்நிலைப் பள்ளியில நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது, என் பையன் வந்து 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் வந்து 2வது பரிசுக்கு தகுதியானவனாக இருந்தான். நான் தான் போய் நடுவரா இருந்தேன். 3 பரிசு குடுத்தாங்க. 3 பரிசு குடுத்த உடனே 3வது நான் என்ன பண்ணேன், இந்த 2வது பொண்ணையும் எங்க பையனையும் வந்து ஒப்புமைப்படுத்தி பார்த்துட்டு, சரி வம்பா போயிற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு 2வது பரிசு குடுத்துட்டு என் பையனுக்கு 3வது போட்டேன். இவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டு விழால 3 பரிசுமே மேடையில குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில வந்து 2 பரிசு மட்டும் மேடையில குடுத்துட்டு 3வது பரிசு சும்மா போட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து, நீ முதல்ல நீ இந்த ஸ்கூலை விட்டு போயிடு, நீ இந்த ஸ்கூல்ல வேலை செய்யாத, நாங்க படிக்கிறதா நாங்க படிக்கிறேன், இல்ல நீ நான் வேற ஸ்கூலுக்கு போறேன், நீங்க படி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் நான் வேற ஸ்கூலுக்கு போனேன். அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அதே மாதிரிதான் அண்ணாஜம் பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியருடைய பிள்ளைகள் யாராவது நல்லா பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுத்துட்டோம் அப்படின்னா டீச்சர் பிள்ளைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்றவாங்க. இது நம்ம அறிவு கலைஞர் நடத்தும் போது நம்ம பார்த்திருக்கோம். அண்ணாஜ மாணவர்கள் நிறைய வாங்கும்போது செய்யணும் ஐயாவை அறிவிப்பாங்க, நீங்க இவங்க படிக்கிறதுனால பரிசு வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வேறு வேறு நடுவர்கள் வேறு வேறு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தாங்க, வேறு வேறு சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாருக்கும் என்னவோ அதுதான் நமக்கும். அதனால வந்து அதை பத்தி நம்ம பெருமைப்படணுமே ஒழிய அதை பத்தி இது பண்ணக்கூடாது. எனவே வந்து ஐயா அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, லலிதா சுந்தரம் திருமதி முனைவர் லலிதா சுந்தரம் அம்மையார் அவர்களை வந்து பல ஆண்டுகளாக நாம் அறிவோம். எங்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சிகள் நடக்குது அங்க போனா அவங்க முன்னே நிற்பாங்க. அதுதான் ஒரு பெரியது. எல்லாம் அங்க முன்னிருந்து அந்த நிகழ்ச்சியில நடத்துறவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறத தான் நான் தூரம் இருந்து நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். அது போல அவங்க பேசுறதே கேட்டிருக்கேன். சென்ற நிகழ்ச்சியும் நான் வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா என்னன்னா அந்த காணொலியில வராம நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏதோ ஒரு காட்டுல என்னமோ கிராமத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்தது. இப்பதான் அவரு கருணாநிதி ஐயா சொன்ன உடனே தெரிஞ்சு காரணம் என்ன அப்படின்னு. அம்மையார் ஊருக்கு போயிருக்காங்களா, கிராமத்துல இருந்து நம்மள மாதிரி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு விடை கிடைச்சிருச்சு. அம்மையார் அவர்களுடைய உரையிலிருந்து எவ்வளவு, அதாவது ஒரு பொது சேவைக்குன்னு வந்துட்டோம்னா நிறைய இடையூறுகள் வரும். அதுவும் பெண்கள் வந்து பொது சேவைக்கு வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வரும். அது வந்து சொல்லவே முடியாது. ஆனா அம்மையார் அவர்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனத்துறையும், அதாவது நிறைய அமைப்புகள்ல வந்து அவங்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழ் சேவை, திருக்குறள் சேவை போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த கட்டுரையாளர், நல்ல ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவங்க அவங்க, நல்ல ஆசிரியர். இப்படிப்பட்ட அருமையான அவருடைய அனுபவத்தை எல்லாம் மிக அழகா நல்லா அதான் எடுப்பா சொன்னாங்க, அப்படி துடிப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க, வரிசைப்படுத்தி சொன்னாங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம மாதிரி இன்னும் வளரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம். எப்படி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் வந்து ஒரு பெண்ணியர் சிந்தனையாளராக, சமூக சேவையாளராக தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ, அதை போலதான் வந்து அப்படித்தானே இப்ப சேயோன் ஐயாவும் வந்து எல்லாத்தையும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ கண்ணுக்கு தெரியும், எங்கெல்லாம் இருக்காங்களோ யாருக்கும் தெரியாதவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லோரையும் அறிய செய்யறதுதான் வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுல நம்மளாம் இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மையார் அவருடைய கருத்துக்கள் மிக பயனுள்ளதாக அருமையான ஒரு தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க. அதே போல அவர்களுடைய திருமணத்தை பத்தி சொன்னாங்க. இந்த இள வயதுல திருமணம் செய்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்திலேயே இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சமூக சேவைக்கு வர்றது, தமிழ் சேவைக்கு வர்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலும் சாதனை அப்படிங்கிற மாதிரி செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படிங்கிற மாதிரி நிறைய செயற்கரிய செயல்களை செய்திருக்காங்க. அப்படிதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையை வந்து இன்னைக்கு பேச வச்சிருக்காரு ஐயா அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. கோபாலன் ஐயா அவர்களும் எப்போதுமே வந்து எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கே எல்லா பதிலும் நமக்கு கிடைச்சிருது. அந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக அம்மையார் அவர்களுக்கு விருது வழங்க இருக்கிறதுக்காக அதுக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணங்கின வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை. பூங்கோதை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் சிறப்பா செய்வாங்க. வரவேற்புரை, அறிமுக உரை, எது ஆனாலும் சரி. அது மாதிரி அவங்க கட்டுரையும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நீங்க ஒரு நிகழ்ச்சியில தனி உரை நிறுத்தணும், சிறப்புரை பண்ணணும். பூங்கோதை அவர்களே அதுக்கு தயாராகுங்க. இப்ப நான் இன்னொன்னு தகவல் சொல்ல மகிழ்ச்சி என்ன சொல்லணும்னா, ஏன்னா இந்த முறை வந்து இப்ப இல்ல, நான் வானொலியில இருக்கும் பொழுதே தகுதி இருந்தா தான் நிகழ்ச்சி கொடுப்பேன். அது எல்லாருக்கும் தெரியும். நிகழ்ச்சியிலே சொல்லுவாங்க, சேயோன் சாப்பிட்டு போனேன்னா அவர் நல்லா இருந்தாதான் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாருன்னு.
அந்த மாதிரிதான் அது ஆரம்பத்துல இருந்தே பண்ணோம். அந்த முறையை நம்ம நல்லா பின்பற்றதுனாலதான் உங்களுக்கு தெரியும் 1000 பிள்ளைகள் கலந்துக்கிற அண்ணாச்சி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இதுவரை எந்த குற்றம் குறை நமக்கு வரல இல்ல. ஆமா, நீங்க இருந்திருக்கீங்க, ஏன்னா நீங்க தானே மெயினான ஆளு அங்க. சுவாசிக்கு மேடம் தெரியும். ஏன்னா அங்க 1000 பிள்ளைகள் வந்தாலும் இதுவரைய ஒரு குறை இது இந்த மாதிரி ஆயிப்போச்சு நெவர். ஏன்னா we are very clear in our thoughts. அதுல மாற்றே இல்லை. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப மதுரையில இருந்து திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளர் சந்தானம் அவர்களே, உங்க சுவிட்ச டிவிய வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க, பேசுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அங்க திருக்குறள் பேரவையினுடைய பொருளாளர் பயணத்துல இருக்கீங்க, பேச முடியல. அப்படியா? மணிவிழா நாயகரா இருக்கிறார். ஓ, பயணத்துல இருக்கீங்களா? பயணத்திலே பேசலாமே, அது முடிஞ்சா பேசுங்க. சரி, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த குறிப்பா லலிதா சுந்தரம் அவர்களுக்கு, அவங்க எங்கிட்ட பல தடவை பேசியிருக்காங்க. அந்த அவங்க பாடியில இருக்காங்க, நான் எனக்கு இந்த மயிலாப்பூரை விட்டு டி நகருக்கு முன்னால போனா நான் போக மாட்டேன், அது ரொம்ப தூரம்னு விட்டுருவேன். அதாவது மயிலாப்பூரை சுத்தி உள்ள நிகழ்வுகள்ல தான் நான் பெரும்பாலும் பங்கெடுத்தேன், மற்றதுக்கு போக மாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அவங்க பலமுறை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு சில நேரங்கள் தான் நான் சென்றிருக்கேன். பட் நல்ல சேவை செய்யறாங்கிறத அறிந்த ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களை தொடர்ந்து பேச வச்ச பாருங்க. போன வாரம் திருக்குறள் ஆராய்ச்சி பற்றி, திருக்குறள் உணர்த்தும் கலைகள் பற்றி பேசினாங்க, நல்லா வந்தது. இன்றைக்கு இந்த திருவள்ளுவர் திருக்குறள் பயிற்சி மையம், அது அந்த பயிற்சி மையம்னு வச்சுக்கோங்க, அது வித்தியாசமான அணுகுமுறை தான். நற்பணி மையம், என்ன வேணா நற்பணி மையம், நற்பணி மையம், பயிற்சி மையம், நற்பணி மையம், நற்பணி மன்றம் தானா? நற்பணி மையம், நற்பணி மையம். நான் பயிற்சி மையம் இல்ல, நற்பணி மையம். அதனால திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையம். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. லலிதா அவர்கள், லலிதா சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வேற எதுவும் அதனால சந்தானம் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் பயணத்தில் இருப்பதனால அவருக்கு அந்த வேரியேஷன் வந்துடும், அதனால வேண்டாம். ஆனா எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க. அவங்க எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அந்த ராம் பிரபு இருக்கார்ல, அமெரிக்கால இருந்து வந்தவரு, அவரும் எனக்கும் ஒரு நூல் கொடுத்திருக்கிறார். அவர் இங்க வந்து எல்லாரையும் பாராட்டினார். யார் யாரெல்லாம் திருக்குறள் அமைப்புகள் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டினார். அவருடைய பாராட்டை லலிதா சுந்தரம் அவர்கள் பெற்றது மிகுந்த பாராட்டுக்குரியது. அவர் பாருங்க, எவ்வளவு இடத்துல இருந்தாலும் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் தன்னை அங்கே நிலைநிறுத்தி வந்திருக்கிறார்ல, அதுதான் ஆளுமை. அதாவது இப்ப என்ன மாதிரி ஆண்கள் இது பண்றது வேற. எங்களுக்கு பல வருஷத்துக்கு வீட்டுல மற்றதெல்லாம் என்னுடைய துணைவியார் கவனிச்சுக்குவாங்க. அவங்க கணவரையும் கவனித்து அலுவலக பணியும் செய்து ஒரு தொண்டு செய்யறாங்கன்னா அதை விட சிறப்பு வேற எதுவும் கிடையாது. அது எனக்கே தெரியும், இந்த சமைப்பை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு நேரம் அதுக்கு செலவழிக்கிறோம். அவங்க அது தனி மனிதரா இருந்து அந்த அம்மா அவ்வளவு பண்றது பெரிதும் பாராட்டுக்குரியது. டாக்டர் லலிதா சுந்தரம் அவர்களே, உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் மேன்மேலும் பல விருதுகளை பெறுவீர்கள். இறையருள் உங்களுக்கு திருவருள் புரியும், அது உறுதி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவருக்கும் ஒரு மீண்டும் நன்றியை சொல்லி, அன்பர்களே, வருகின்ற 22ஆம் தேதி நமது பாரதிய வித்யா பவன்ல முப்பெரும் விழா நடக்க இருக்குது. அதுல எல்லாரும் பங்கெடுக்க இருக்கிறவங்க எல்லாம் என்று அன்பு வேண்டுகோளை விடுத்து, இந்த கோல போட்டி ஏன் வைக்கணும்னா மகளிருடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக. அதுவும் குறிப்பா சொன்னா பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர் ஏரியால உங்களுக்கு தெரியும், கோலம் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டுதோறும் கோல போட்டி நடத்துகிறார்கள். அங்க உள்ள மயிலாப்பூர் நடக்கும். நம்ம போன வருஷம் நம்ம நடத்தினோம், இந்த வருஷம் நடத்துறோம். மதிய உணவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும் அங்க. அதனால கோல போட்டி நடத்துறோம், இளைஞர்களுக்கான அறிவியல் கணியம் போட்டி நடத்துறோம், அதுக்கு பரிசு கிட்டத்தட்ட அந்த அறிவியல் கணியம் கோல போட்டிக்கு 10 பரிசு, மலர்ல வெளிவந்த கட்டுரைகளுக்கு 10 பரிசு, அப்ப 20. இது தவிர 12 விருதுகள். என்னாச்சு? 32. எப்படி நமக்கு நேரம் இருக்கும்? முடிக்கணும். இதுல ஒரு காணொளி காட்சியை ரெடி பண்ணி இருக்கிறாரு. அரை மணி நேரம் கிடையாது, கட்டு 15 நிமிஷம் தான். எல்லாத்தையும் அவர் வேற வாய்ஸ் கட்லாம் எடுத்திருக்காரு. நாங்க அதை பத்தி பரவாயில்ல, ஏன்னா யாரும் இந்த நிகழ்ச்சி போர் அடிக்குதுன்னு சொல்லிடக்கூடாது.
அதனால 15 நிமிடத்துக்கு பண்ணுங்க, பின்னால வேற ஒரு இது வந்தா இப்ப 30 ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நமது ரொம்ப அதுக்கும் நம்ம கருணாநிதிக்கு பாராட்டு. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சாதனைகளை ஒரு பாடம் இதாக்கி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்கி, ஒரு 15 மணித்துளி. என்னம்மா லலிதா சுந்தரம் அவர்களே வந்துருங்க நிகழ்ச்சிக்கு. பேராசிரியர் முத்துவேல் வந்துட்டார். அவருடைய மணிமணியான ஒரு வார்த்தைகளை கேட்டுருவோமே நம்மளும். நான் நிறைவுரை பண்ண போனேன், நீங்க வந்துட்டீங்க. வாங்க முத்துவேல் ஐயா, வருக. முத்தான மனிதர் இல்ல, அதான் கடைசி. ஆமா ஆமா, இல்ல அவர்தான் இப்ப திருவள்ளுவரா பேசுறாரு, இப்போ பேச போறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல சார், அவர் திருவள்ளுவர் வாய்ஸ் கொடுக்குறாரு, கேளுங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. வாங்க பேராசிரியர்களே. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உங்க ஏன்னா லலிதா சுந்தரம் மேடம் உங்களுடைய வாழ்த்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சொல்லுங்க. பேசுங்க முத்துவேல் ஐயா. மிக கொஞ்சம் நான் தாமதமா தான் வர நேரிட்டுது, அதனால கொஞ்சம். எனவே இந்த ஒரு தனி ஒரு மனிதராக இருந்து ஒரு தமிழ் மீது இதுல என்ன சிறப்புனா, அதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அம்மா லலிதா அம்மையாருடைய ஓய்வூதிய பணத்தை அவர்கள் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று திருக்குறளை பரப்புகின்ற பணிக்காகவே அவர்கள் செலவிட்டார்கள். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த ஓய்வூதிய வாசிக அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. எனவே ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய ஓய்வூதியத்தை, அந்த ஓய்வு பெற்ற இந்த கிராஜுவிட்டி, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே அவர்கள் திருக்குறள் நெறி பரப்புவதற்காக செலவிட்டார்கள். இன்னும் எளிய வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்பொழுதெல்லாம் அந்த பாடி என்பது சென்னையினுடைய புறநகர். திருமங்கலத்திற்கு மேற்கே வண்டியே போகாது. 80களிலே அந்த டிவிஎஸ் அவென்யூ என்கிற அந்த குடியிருப்பு தான் அங்க இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஒன்று திருமங்கலத்தில் இருந்து நடந்து போக வேண்டும், இல்லை என்றால் பாடி அங்க லூகாஸ் டிவிஎஸ் இறங்கி நடந்து போகணும். அந்த மாதிரி ஒரு சூழலும் அங்க இருந்து கொண்டு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் திருக்குறளை பரப்பி அங்க இருக்கிற எல்லோருக்கும். என்னன்னா, என்னுடைய நண்பருடைய மகள் அந்த பகுதியில சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கு தேர்தல் நின்னாங்க, எம்சிக்கு. நான் அந்த அம்மாவை அழைத்து கொண்டு அம்மையாருடைய இல்லத்துக்கு சென்று வாக்கு சேகரிக்க போனேன். அம்மாருடைய ஆசியோடு அந்த பெண் தான் இப்பொழுது சென்னை மாமன்ற கார்பரேஷனுடைய வார்டு மெம்பராகவும் இருக்கிறார்கள். ஆமா, அதனால எனக்கு லலிதா அம்மையாருடைய லலிதா சுந்தரத்துவ அம்மையாரோட எனக்கு ஒரு 25-30 ஆண்டுகளாக பழக்கம். அதனால அவருடைய வாழ்நாளெல்லாம் உடல் பொருள் ஆவியும்பாங்களே, அது மாதிரி அத்தனையையும் திருக்குறளுக்காகவும் அங்க வாரந்தோறும் நடக்கிற வள்ளுவர் கூடத்தில் நடக்கிற அந்த மோகனராச ஐயாவுடைய அந்த திருக்குறள் அமைப்போடும், திருக்குறள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இருந்து தன்னுடைய சேவை செய்து வருவார்கள். இன்றைக்கு அவர் அதோடு இந்த அமைப்பினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்கள். அதான் வள்ளுவருடைய வாய்மொழியை இன்றைக்கு வையகமெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அம்மையார் லலிதா சுந்தரம் போன்ற எந்தவித எதிர்பார்ப்புமற்ற தன்னலமற்ற தமிழ் திருக்குறள் தூய தொண்டர்கள் வழியாக தான் அது சிறப்படைகிறது என்பதால் இன்றைக்கு அவருடைய வருகை நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு பெருமிதம், சிறப்பு. அவர் இன்னும் சிறப்பிக்கப்பட வேண்டியவர். நம் சங்கத்திலும் அவர் சிறப்பிக்கப்படுவார் என்கிற ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு இப்பொழுது செய்தியும் எனக்கு கிட்டியிருக்கிறது. அதற்காகவும் என்னுடைய முன்கூட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இது போன்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களை எல்லாம் அவர்களுடைய தொண்டரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தூய அன்போடு அவர்களை அரங்கேற்றி அவர்களை பலர் முன்னிலையில் பாராட்டுவதுதான் நம்முடைய கலைமாமணி சேயோன் அவர்களுடைய தனிப்பண்பு. அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவிலும் மிக சிறப்பான தொண்டாற்றுகிற பெருமக்களுக்கெல்லாம் அறிவு களஞ்சியமும் அறிவியல் களஞ்சியமும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை எல்லாம் நாம் வழங்கவிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே இன்றைய நிகழ்வில் நான் தாமதமாக வர நேரிட்டது என்றாலும் கூட ஒரு மிகச்சிறந்த தமிழ் தொண்டரை, திருக்குறள் தொண்டரை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை என்று அறிவியல் அரங்கத்தில் சந்தித்து மகிழ்வோம். அதனால நம்ம எந்த ஊருக்கு சென்றாலும்
நம் நிகழ்ச்சி தொடரணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. கோபாலன் உங்களை போன்றவங்க. நான் இன்னொரு மகிழ்வான உங்க செய்தியை சொல்லணும். நான் அங்க பல அதாவது அந்த கோயில போய் பாடுனேன் தெரியுமா? இத கேட்டுட்டு யூகேல இருந்து அனிதான்னு ஒரு லேடி வந்திருக்கா. நான் பாடுனதை கண்டு என் கூட எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நான் அதை பாடி முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி வரும்போது அந்த அம்மா ஓடி என்கிட்ட கை கூப்பி வணங்கி, அப்ப நீங்க யாருமா, உங்க பேர் என்ன? அனிதான்னாங்க. தமிழ்ல தான் பேசினாங்க. அனிதான்னு. எங்க இருக்கீங்க? நான் யூகேல இருக்கேன். ஏமா உங்களுக்கு சொந்த ஊர் எங்க? திருச்சி. இல்ல நான் பாம்பே, ஆனா யூகேல போய் செட்டில் ஆயிட்டேன். நீங்க பாடுனீங்கல்ல, உங்களோட சேர்ந்து நானும் பாடுனேன் அப்படின்னாங்க. சரி, இல்ல 2 வழக்கம் இருக்கு சியா. அங்க யாரும் மூலஸ்தானம் மாதிரி இருக்கிற புத்தருடைய சிலை, அது நல்லா ஞாபகம். புத்தருடைய சிலை முன்னால போய் திருமாலை பற்றி நான் பாடுறேன். ஓம் நமோ நாராயணாயாங்க. ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய நமன்னு சொல்றேன். ஏன்னா அவர் எல்லா சமயத்துக்கும் பொருது தானே அப்படின்ட்டு நான் கடகடன்னு பாடினேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடினாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, த ஹோல் ஏரியா வாசிங், நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கணீர்னு இருக்குமா, அங்க இருந்து செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்துட்டான். ஓடி பாடக்கூடாதுங்கிறான். நான் சொன்னேன், நீ முதல்லயே சொல்லியிருந்த நான் பாடிருக்க மாட்டேன், யாரும் இல்லை நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்லன்னா, அப்போ என் மிஸ்ஸஸ் எல்லாம் கூட ஒத்தப்பட்டாங்க. எப்படி சார்? நான் சொன்னேன், 2 சிஸ்டம். கடவுளை மௌனமா வணங்கலாம், அது தியானம். கடவுளை பாட்டு பாடி வணங்கணும், அதுதான் மகாத்மா காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்தது. பஜனைங்கிறது அந்த மகாத்மா காந்தி மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாலேயே பஜனைம்பாங்க. உண்மையிலே நான்லாம் பஜனையில பாடினவன். அதனாலதான் எங்க கண்டாலும் டக்குன்னு பாடிடுவோம். அதுல என்ன ராகம்லாம் தெரியாது, சொல்லி கொடுத்தாங்க, கேட்டா அது பாடுறோம், அவ்வளவுதான். நான் பாடுற பாட்டுக்கு பல முறை ராகத்தை சொன்னவர் கோபாலன் சார் தான். என்ன ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் கேள்வி ஞானம் தான். ஓசை ஒளியாய் ஆனாய் போற்றி. கரெக்ட், இதைத்தான் நான் சொன்னேன். அப்ப என் மிஸ்ஸஸ்ட கூட, அவங்களுக்கு கூட கொஞ்சம் என் மேல கோபம், இந்த மாதிரி கண்ட இடத்துல எதுக்கு நீங்க இதெல்லாம் பாடிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப நான் சொன்னேன், அப்படி இல்ல, பாட்டு பாடுறதுனால இந்த மந்திர ஒலி இந்த காந்த அலைகளோட கலக்குது, அந்த வைப்ரேஷன் இருக்குது. அது மற்றவங்களையும் இதுல ஈடுபடுத்தும். இப்ப நான் பாடின உடனே அப்படியே நிறைய பேர் வந்துட்டாங்க, 10-12 பேர் வந்துட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. அதனால பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட செய்ய வேண்டும் என்று சொன்னார்ல மகாகவி பாரதியார். அதனால அது நான் இதுல அது மாதிரி இந்த படங்கள் போடுறதும் வேண்டாம்பாங்க, நான்லாம் கிடையாது. இது இப்ப நான் கேட்கிறேன், என்ன இப்போ லலிதா சுந்தரம் நம்மாச்சும் நிறைய பார்த்திருக்காங்க. இந்த குக்கிராமத்துல உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம இது போடுவதில்ல. நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் வருது, சார் நாங்க அந்த இடம்லாம் பார்க்க முடியாது சார், நீங்க போனதுனால நாங்களும் பார்த்த உணர்வை பெறுகிறோம் சார்னு சொல்றாங்கல்ல, அது போதுமேங்கிறேன். இது எனக்கு அங்க போய் போட்டோ எடுக்கும் போது என்னை நினைக்கவில்லை, இதை எத்தனை பேர் பார்ப்பார்கள், அவர்களுக்கு இது பயன்படுத்துமே நினைக்கிறோம். அதுதான் பாரதி சொன்னது, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிறார். அதுதான் லலிதா சுந்தரம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை படித்து மகிழ்வோம். அத்துடன் யாம் தொகுத்துள்ள திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.